98% வாக்குகள் பதிவு. யாருக்கு வெற்றி என்பது நாளை தெரியும். NLC தொழிற்சங்க அங்கீகாரத்திற்கான தேர்தலில் 98% வாக்குகள் பதிவானது. இந்த தேர்தலில் தொமுச, அண்ணா தொழிற்சங்கம், CITU உட்பட 10 தொழிற்சங்கங்கள் போட்டியிட்டன. வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெறும் என்று கடலூரில் இருந்து நமது செய்தியாளர் ஆர். வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். தொழிற்சங்க தேர்தல் என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. இத்தொழிற்சங்க தேர்தலில் எந்த தொழிற்சங்கம் வெற்றி பெறுதோ அந்த தொழிற்சங்கம் தான் நிர்வாகத்துறையினுடைய நேரடியாக பேச முடியும். இதில் நிர்வாகத்துறை நேரடியாக எப்படின்னா ஒரு தொழிலாளர்களுடைய பிரச்சனைகள் எதுவா இருந்தா அது சம்பந்தமா நிர்வாகத்துறை அந்த அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்சங்கம் தான் நிர்வாகத்துறை நேரடியாக பேச முடியும். இதனால் தொழிற்சங்கங்கள் தங்களை அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்சங்கங்களாக தேர்வு செய்யணும் அப்படின்ற போட்டா போட்டி இங்க இருந்துட்டு இருக்கு. கடந்த 50 வருடங்களுக்கு மேலாக இந்த தொழிற்சங்க தேர்தலில் தொமுச ஒரு பெரும் பங்காக வகித்து வந்த நிலையில கடந்த 2008ஆம் ஆண்டு தொமுச மற்றும் பாட்டாளி தொழிற்சங்கங்கள் வெற்றி பெற்ற நிலையில இந்த ஆண்டு இன்று நெய்வேலியில் தொழிற்சங்க தேர்தல் தற்சமயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காலை 5:30 மணியிலிருந்து ஊழியர்கள் வரிசையில் நின்று வாக்களித்த வரை இருந்துட்டு இருக்காங்க. இந்த தொழிற்சங்க தேர்தலில் மட்டும் 13,145 ஊழியர்கள் வாக்களிச்சிட்டு இருக்காங்க. இந்த தொழிற்சங்க தேர்தலானது மாலை 5:30 மணிக்கு முடிஞ்சது. ஏறக்குறைய 95% ஊழியர்கள் முழுமையாக வாக்களித்து உள்ளார்கள். இந்த தொழிற்சங்க தேர்தலில் 10 தொழிற்சங்கங்கள் போட்டியிடுகின்றன. இதுல அதிக உறுப்பினர்களை கொண்ட தொமுச மற்றும் பாட்டாளி தொழிற்சங்கங்கள், CITU, அண்ணா தொழிற்சங்கங்கள் என 10 தொழிற்சங்கங்கள் இந்த தேர்தலை சந்தித்திருக்கின்றன. இந்த தேர்தலுடைய முடிவுகள் நாளை காலை 9 மணிக்கு நெய்வேலியில் எண்ணப்படுகிறது. மாலை 5:30 ஒரு 6 மணி அளவில் முழு நிலவரங்கள் தெரிய வரும்.